ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்துடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ, அதாவது ஒரு பாட்டு சீன் எடுக்கிற வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து தலைவரை சுற்றி வந்து நிற்கிறாங்க. தலைவர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க தலைவர்கிட்ட பேசுகிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசலான்னு சொல்லிட்டு, அவர் தலைவர் எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறாரு நீங்கள் வந்து பாருங்களேன். அவ்வளோ ஸ்டைலாக வந்து நின்று அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த காஸ்ட்யூம், அந்த ஒரு காஸ்ட்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் அந்த காஸ்ட்யூமில் இருக்க எல்லா தலைவர் ஃபோட்டோவுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த காஸ்ட்யூம்க்கு ஏற்ற அந்த காஸ்ட்யூம் டிசைனர் ஆகட்டும், அந்த மேக்கப் நம்ம பானு மேமாக தான் இருப்பாங்க. ரொம்ப அழகாக வந்து தலைவரை வந்து காமிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது. இன்னும் நம்ம பிக் ஸ்க்ரீனில் அந்த கேமராவில் எடுத்த அந்த ஷூட்டிங் வீடியோவில் அந்த பாட்டில் பார்க்கும்போது இன்னுமே சரி, தலைவர் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரிவாருன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோங்கிறது இப்போ வந்து ட்விட்டரில் வந்து ரொம்ப பீக்காக வந்து ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கு. தலைவருடைய அந்த ஸ்டைலாக அவர் வந்து பேசுகிறத வந்து அப்படி வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பாட்டோடைய ஷூட்டிங் வீடியோ. இந்த பாட்டு வந்து உண்மையாகவே நம்ம கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தோம், ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க. அந்த பாட்டு கொரியோகிராஃப் தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை ஏற்று அது கண்டிப்பாக வந்து வெளியே பேசப்படுற மாதிரி ஒரு பாட்டை அமையும். அனிருத் அவர்களுடைய இசையுமே அதில் வந்து மெனக்கெட்டு வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக அந்த பாட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் வரும். ஸோ வெறித்தனமாக இருக்கும் போலே அந்த பாட்டு எப்படா இருக்க போகுது, எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணும். ஸோ இந்த படத்துடைய ரிலீஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், தீபாவளி கிட்ட தான் அது ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 10 இல்லை 31 அந்த தீபாவளி டைமா அப்படிங்கிறது கொஞ்சம் உரசல் இருக்குது. ஐ திங்க் தீபாவளி தான் மேக்ஸிமம் எனக்கு கிடைச்ச தகவல் படியும். லாஸ்ட் மினிட்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளி தான். ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படி வந்து இருந்துச்சு. தலைவா அப்படின்னு சொல்லி நான்லாம் வந்து கற்றுட்டேன். எப்படி தலைவா இந்த வயசில் இப்படி அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்குலாம் வந்து கேட்க தோணுச்சு. இதே மாதிரி இதே ஸ்டைலோட இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷம் 100 வருஷம் தாண்டி நீங்கள் வந்து இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு இதுவும் கூட. தலைவர் தாங்க. அது வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் சொல்கிற டைலாக் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் ஒன்றும் ஒன்றை விட்டு போகலைன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.